வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇயில் வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை இதுக்கப்புறமா இங்கே வந்து வேலை செய்கிற போகிறவங்களுக்கும் சரி, இப்படி கம்பெனி அகாமடேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே யுஏஇயில் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அந்த கம்பெனி அகாமடேஷன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் வந்து எப்படி இருந்துச்சோ நமக்கு தெரியாது. பட் இனிமேல் வந்து ஒரு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி யுஏஇ கவர்மெண்ட் லைக் மேண்டேட்ரியாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸோ அது வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், அது ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யுஏஇ பற்றியும் யுஏஇ ஜாப்ஸ் பற்றியும் யுஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக யுஏஇ கவர்மெண்ட் வந்து நியூ ஒர்க்கர்ஸ் அகாமடேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் எமிராட்டிசேஷன். ஸோ இவங்களோட தலைமையில் தான் வந்து இந்த புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட அகாமடேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியோட அகாமடேஷனாக இருந்தாலும் அந்த அகாமடேஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்டால வந்து லைசன்ஸ் கொடுத்து அப்ரூவல் வாங்கி தான் அவங்க வந்து அந்த இடத்த வந்து அகாமடேஷனா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லைக் ஒரு லேபர் கேம்போ இல்லாட்டி வந்து ஒரு பில்டிங்ல வந்து இந்த மாதிரி கம்பெனி அகாமடேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து லைக் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இது மாதிரி இந்த அகாமடேஷன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுத்து அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வந்து லைக் இந்த மாதிரி அகாமடேஷனா வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அகாமடேஷன் இருந்தாலுமே அந்த அகாமடேஷன்ல ஃப்ரீ இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரியா இருந்தே ஆகணும். பிகாஸ் இந்த ஃப்ரீ இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் வந்து இங்க ஒர்க் பண்றவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி கூட லைக் கனெக்டடா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம லைக் ஆன்லைன்ல வந்து இப்போ யுஏஇ ரூல்ஸ் லைக் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வந்து இருக்கு. நம்ம டைரக்டா போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு வந்து நம்ம பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆன்லைன்லேயே நம்ம எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணமானாலும் சரி, இல்லை வந்து இப்போ இந்த மாதிரி தௌஜி வந்து அட்டன் பண்ணணுமா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அதனால லேபர் அகாமடேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஃப்ரீ இன்டர்நெட் அப்படின்றது வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆக்சசபிளாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்றதும் வந்து ரொம்ப மேண்டேட்டரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1000 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே வந்து ஒரு அகாமடேஷனில் வந்து இருக்காங்க. இப்போ லேபர் கேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவங்க வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேம்ப்ல 1000க்கும் மேலே வந்து லேபர்ஸ் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்றது வந்து மேண்டேட்டரியா இருந்தே ஆகணும். இன்னும் அதிகமா இருக்காங்க அப்படின்னா லைக் அந்த இடத்துலயே வந்து ஒரு சின்ன மெடிக்கல் செட்டப் மாதிரி வந்து ஒரு டீம் வந்து கண்டிப்பா வந்து எப்பவுமே வந்து செயல்பட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைஜீன் அண்ட் சேஃப்டி அகாமடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து லைக் மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கிளீன் பாத்ரூமு, அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக அவங்களுக்கான வென்டிலேஷன் வந்து இருக்கணும். ஏசி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் லைக் ரெகுலர் மெயின்டெனன்ஸும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் வந்து அந்த ரூல்ஸில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஒரு லேபர் கேம்ப் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரீக்ரியேஷன் ஏரியாஸ், அதுக்கப்புறமா ரிலாக்ஸேஷன் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரியா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஓவர் கிரௌடிங் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி லேபர் கேம்ப், அதுக்கப்புறம் கம்பெனி அகாமடேஷன் அப்படின்னா ஒரு ரூம்ல வந்து லைக் 6 பேரு 10 பேரு 12 பேரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா டம்ப் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. பட் இப்போ அந்த மாதிரி வந்து ஓவர் கிரௌடிங் அப்படிலாம் வந்து நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா கொடுத்திருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்து அந்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் கிரௌடிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இனிமேல் பண்ணவே கூடாது. ஒரு ரூம்ல வந்து இவ்வளோ பேர் தான் வந்து லிமிட் இருக்கணும் அப்படின்னா அவ்வளோ பேர் மட்டும்தான் வந்து அந்த ரூம்ல வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் லைக் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறமா லைக் லேபர் கேம்ப்ல இருக்கவங்களோ இல்லை கம்பெனி அகாமடேஷன் இருக்கவங்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க.
இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயருக்கு வந்து லைக் ஃபைன்ஸ் அப்படிங்கிறது வந்து லைக் பெரிய அளவில் கொடுக்கப்படும், இல்லாட்டி வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும், இல்லாட்டி லைக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல லைக் எம்ப்ளாயருக்கும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லேபர்ஸ் இருக்கவங்க இருக்காங்களே, ஸோ அவங்க தான் வந்து இங்கே யூஏல வந்து ஒரு பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நார்மலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை லைக் ஒரு கிராசரியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லைக் அவங்களோட சேலரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி கம்பெனி அகாமடேஷனை நம்பி தான் வந்து வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அகாமடேஷனுக்கும் ஃபுட்டுக்கும் வந்து சில கம்பெனி ஃபுட்டும் கொடுக்கும், சில கம்பெனி வெறும் அகாமடேஷன் மட்டும் தான் வந்து கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்கனால இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட லைக் லைஃப்பை வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு பிலீஃப் தான். பட் இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும்போது ஒர்க்கர்ஸோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஹெல்த் அண்ட் சேஃப்டி பெனிஃபிட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம யூஏல வேலை அப்படிங்கிறது, அதாவது இந்த மாதிரி லைக் லேபர் ஒர்க்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்பெனி அக்ரிமினேஷன் ப்ராப்ளமா இருக்கு, நான் ஒரு ரூம்ல நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரியான மித் வந்து இங்க நிறைய வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன் இங்க இந்தியாவில் இருக்கவங்களே வந்து நிறைய பேர் வந்து அகாமடேஷன் ஒழுங்கா இருக்குமா, ஓவர் கிரௌடா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் புதுசா வரவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஈஸியா வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற ஒரு மெயின் மோட்டோவால தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ இதுல வந்து இன்னும் வேற ஏதாச்சும் வந்து லைக் இம்ப்ரூவ் பண்ணணுமா? இன்கேஸ் நீங்க யாராவது இந்த மாதிரி லேபர் கேம்ப்லயோ இல்ல இந்த மாதிரி கம்பெனி அகாமடேஷன்ல இருந்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் லைக் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இப்ப இல்லைனாலும் லைக் பாஸ்ட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி யூஏ பத்தி, யூஏ அப்டேட்ஸை பத்தி உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேபர் கேம்ப்ல இருக்காங்க, இல்ல கம்பெனி அகாமடேஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.